ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியாக 10 நிமிஷத்தில் ஒரு தோசை ரெசிபி பார்க்கலாமா? ஒரு 5 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க, 2 பல் பூண்டு, ஒரு 2-3 ஸ்பூன் ரவை. நான் பேக்கெட் ரவை தான் போட்டிருக்கேன். ஒரு 6-7 காஞ்ச மிளகா. இதை போட்டு ஒரு சுற்றிக்கோங்க மிக்ஸி ஜாரில். ரெண்டாவது ஒரு 2 கப் கோதுமை மாவு, 1 கப் அரிசி மாவு, 2:1 ரேஷியோவில் போட்டுக்கோங்க. ஒரு 2 கிளாஸ் தண்ணி. இதை போட்டுட்டு தேவையான அளவு கல்லுப்பு, ஒரு 10 மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இதை இப்படியேவும் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்காக கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா தாளிப்பு போட்டு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் ஃப்ரை ஆனதும் ஒரு 2 கேரட் திருவி வச்சுருந்ததை போட்டிருக்கேன். அது போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப பண்ண வேண்டாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை எடுத்து மாவில் போட்டு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேஸ்டியான தக்காளி கோதுமை தோசை மாவு ரெடி. இப்போ இதை நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நான் இரும்பு கல் தான் வச்சுருக்கேன். இதை நம்ம கனமாகவும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், ஊத்தாப்ப மாதிரி. இல்லை நைஸாக வேணும்னா அப்படியே ஊற்றிக்கலாம். நான் மீடியமாக ஊற்றிருக்கேன். தோசையை ஊற்றிட்டு லைட்டாக ஆயில் போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான தோசை ரெடி. நிஜமாகவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன டிஃபன் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது 10 நிமிஷத்தில் இந்த மாவை ரெடி பண்ணிடலாம் நம்ம. இதுக்கு சைட் டிஷ்ஷே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் ஒரு ஊறுகாய், லெமன் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் இருந்தால் போதும். அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். பாய்.